அந்த ஃப்ரேம் பார்த்தீங்களா சார்? அதாவது ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் நிற்கிறாரு, பின்னாடி அந்த கொம்பு வர்றதா இருக்கட்டும், அவர் நிற்கும் போது சைடில் நின்று பார்க்கும்போது பிரசன்னா இங்கே இருக்கும்போது ஒரு டயலாக் பேசுகிறதாகட்டும், எல்லாமே ஃப்ரேம் செதுக்கியிருக்காரா சார் எல்லா விஷயத்துலையும்? வந்து ஏன்னா இது இன்னொரு படத்துக்கு கொண்டாட்டத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னென்னா, இந்த டீசர் வந்தப்போ இல்லைங்க எல்லாம் வந்து ஏஐயில் பண்ணியிருக்காங்க, டிஐஜிங்கில் பண்ணியிருக்காங்க, இது அஜித்தே கிடையாது, சும்மா வந்து நமக்கு இன்றைக்கி தான் அவ்வளோ தகவல் தொழில்நுட்பம்லாம் வந்துடுச்சு, வந்து இன்றைக்கி அவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, இதெல்லாம் மீறி அதை தான் பண்ணியிருக்காங்கண்ணா. ஆனால் இதை ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது உண்மையாகவே வந்து இதுக்காகவே ரெடியாக இருக்காரு. அதுக்கு இன்னொரு காரணம்னா, நீங்கள் வீர விஸ்வாசம் என்னங்க ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வருது, கடாமேஸை வச்சுட்டு வராரு, இவ்வளோ பெரிய உடம்பு, அவர் வந்து டான்ஸ் ஆடவே தெரில, அப்படிலாம் அந்த ஒரு கேலியான விஷயங்கள் இருக்கும் பொழுது இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பில்லா அஜித், தீனா அஜித், மங்காத்தா அஜித்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து அந்த டயலாக் ஆகட்டும், சில ஷார்ட்டு, சில இது ஒரு ஃப்ரேமில் இப்படி திரும்பிக்கிட்டு இருப்பாப்புல, அவ்வளோ இளமையாக இருக்கிறாங்க. உண்மையில் ஒரு டைரக்டர், அந்த டைரக்டர் திரும்ப சொல்கிறது, ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாயாக இருப்பதனால் மட்டும்தான் இப்படி ஒரு விஷயத்தை அவரால் கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியுது.